நம்ம ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த்தோட மூவியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நல்ல விஷயம்னா நம்ம தமிழ் டப்டோட தான் தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்கேஸ் நீங்க ஜுராசிக் வேர்ல்டோட ஃபேன்ஸாவும் சரி, இல்ல ப்ரோ நான் கொஞ்சம் டைனோசர்ஸ்லாம் வந்து ஸ்கிரீன்ல பார்க்க ஆசைப்படுறேன் அண்ட் கொஞ்சம் அட்வென்ச்சரான ஒரு ஸ்டோரி எதிர்பார்க்கறேன்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க தேட்டர்ல போய் பார்க்கலாம். இப்போதைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது முன்னாடி நீங்க ஜுராசிக் வேர்ல்டோட எந்த மூவியும் பார்க்கலன்னா கூட பிரச்சனை கிடையாது. இது வந்து கொஞ்சம் நியூவான ஒரு ஸ்டார்ட் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஜஸ்ட் இது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிடணும். இப்போதைக்கு நம்ம உலகத்துல டைனோசர்ஸும் இருக்காங்க. ஆனா அதை கொண்டு வந்தது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹியூமன்ஸே தான். அதோட டிஎன்ஏ வச்சுதான். ஸோ பேசிக்கலி அதே ஒரு யூனிவர்ஸோட லைக் ஒரு இன்னொரு தனி நெக்ஸ்ட் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டான ஒரு பார்ட்ல ஒரு மூவியை கொண்டு வந்திருக்காங்க. பட் என்டையர் மூவி என்ன பர்சனலா கேட்டா மெயின் ஸ்டோரி தெரியலனா கூட நீங்க அதை ஈஸியா பார்த்து புரிஞ்சுக்கலாம். சோ ஓகே ப்ரோ, இந்த ரீபர்த்னு டைட்டில் தந்தாங்களே, அப்படி என்ன ப்ரோ உள்ள ஸ்டோரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இப்போ நம்ம இந்த டைனோ ஐலாண்டுக்கு போறாங்க. அதான் வந்து மெயின் ஆரிஜின் ஆஃப் எல்லா டைனோசர்ஸ் அங்க தான் வந்தாங்க. சோ இப்போ அந்த ஐலாண்டுக்கு போறாங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா சில ஹைபிரிடான டைனோசர்ஸ்லாம் இருக்கு. சோ அதோட டிஎன்ஏ வேணுமா, அதால நம்ம என்டையர் நிறைய டிசீஸ் பிளஸ் அதெல்லாத்தையும் கியூர் பண்ண முடியும். ஸோ பேசிக்கலி ஒரு மெடிசன் உருவாகிறதுக்காக அந்த டைனோசரோட டிஎன்ஏ வேணும். அண்ட் அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போதைக்கு ஒரு என்டையர் ஒரு மர்சினரி குரூப் வந்து போறாங்க. அதுல மெயினான நம்ம ஸ்கார்லெட் ஜோஹான்சனும் நம்ம மார்ஷாலியும் உள்ள இருக்காரு. இவங்க தான் ஆக்சுவலி மெயினான லீடு. பட் இது வந்து ஜுராசிக் வேர்ல்டு மூவில ஸோ இவங்க வந்து அகைன் பார்க்கும்போது லைக் மெயின் ஹீரோஸா தான் இருப்பாங்க. ஆனா அங்க இன்னொரு பயங்கரமான ஒரு ஹீரோ வந்து நம்ம சில டைனோசர்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. அதுதான் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கான எலிமெண்ட் வேணா படத்துல இருக்குன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். பை த வே என்டையர் மூவில ஓகே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இதுல இன்னொரு கான்செப்ட் உள்ள கொண்டு வந்தாங்க, ஒரு ஃபேமிலி ஆங்கிள்னு சொல்லிட்டு. ஸோ மேபி நிறைய பேர் இதை பார்த்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகலாம். ஏன் இவங்கெல்லாம் உள்ள வராங்க, இது இல்லாமலே இருக்கலாமே, இங்க இல்லாமலே தனி இந்த ஸ்டோரி கொண்டு வந்தாலே சூப்பரா இருந்திருக்கும்னு அது நான் கொஞ்சம் பர்சனலி ஃபீல் தான் பண்ணியிருந்தேன். பட் என்ன இருந்தாலும் அது கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸையும் கவர் பண்ற மாதிரியும் அண்ட் இன்னொரு பக்கம் லைக் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி பிளஸ் அட் த சேம் டைம் அந்த ஒரு ஹாரர் எஃபெக்ட் வந்து அங்க ஃபேமிலி தான் அங்க இன்னும் கொஞ்சம் ஹாரர் அதிகமா இருக்கும்ல. ஸோ அதுக்காக அவங்க கொஞ்சம் லேசா ஆட் பண்ணி விட்டாங்க. பட் அது பேசிக்கலி அது பண்ணாம இருந்தாலும் இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஸோ படத்தை அது ஒரு அட்வென்ச்சர் அண்ட் கொஞ்சம் ஹாரர் எலிமெண்ட் வைஸ்ல பார்த்தோம்னு வச்சுன்னா நல்லபடியா தான் பண்ணியிருக்காங்க. அட்வென்ச்சர் வைஸ்ல ஏன் நல்லான்னு சொல்றேன்னா பார்க்கும்போது எல்லா விஷுவல்ஸுமே செம்மையா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்கிட்ட நீங்க பிரான்சைஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு டெவலப் ஆகி வந்திருக்காங்க. அந்த டைம்லயே வந்து அந்த விஷுவல்ஸ் மேலதான் அவங்க ரொம்ப ஹைலி ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அகைன் இதையும் எல்லாம் விஎஃப்எக்ஸ் தான். ஒரு சில இடத்துல அது கொஞ்சம் பார்க்கும்போது பயங்கர ரியலிஸ்டிக்காவும் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் ஒரு நல்ல கொஞ்சம் கிராண்டான ஒரு விஷுவல்ஸை காமிச்சா எப்படி இருக்குமோ ஸ்கிரீன்ல அது கொஞ்சம் நல்லபடியா இருந்தது. ஸோ ஒரு பியூர் ஜங்கல் பேஸ்ட் அட்வென்ச்சர் லைக் இது முன்னாடி பாட்டுலாம் பாத்தீங்கன்னா சிட்டில டைனோசர்ஸ் வந்தது அண்ட் அது கொஞ்சம் ஓவர் வந்து கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அது பாட்டு கொஞ்சம் அவ்வளவா செட் ஆகாத மாதிரி இருந்தது. அதெல்லாம் ஃபாரஸ்டா ஜங்கிள் இருந்தா தான் பயங்கரமா இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு கான்செப்டை திருப்பியும் பின்னாடி கொண்டு போயிட்டு திருப்பியும் நம்ம ஒரு ஃபுல் அட்வென்ச்சரஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படத்துல தர மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். அண்ட் பை த ஹாரர் எலிமெண்ட் சில இடத்துல நல்லபடியாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஓகேங்களா, ஏன்னா சில அன்எக்ஸ்பெக்டடான விஷயம்ஸ் வந்து டக்கு டக்குன்னு காமிக்கும் போது அண்ட் மெயினாவே இந்த மாதிரி டைனோசர்ஸ்னாலே வந்து ஃபன் காமெடிலாம் கிடையாது, அது கொஞ்சம் பயம் அண்ட் ஹாரரை வந்து கிரியேட் பண்ணும். அண்ட் அந்த எலிமெண்ட்டை இதுல கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. மிச்சம் விஷுவல் அண்ட் விஎஃப்எக்ஸ்லாம் அல்டிமேட். அண்ட் இந்த ரீபர்த்தோட கான்செப்டையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ல தெரியல இது வச்சு திருப்பி நியூவான பிரான்சைஸ் வருமான்னு, ஏன்னா அப்கமிங் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. பட் இந்த ஸ்டோரியில இவங்க கொண்டு வந்த அந்த ஒரு கான்செப்டை நல்லபடியா கன்க்ளூடும் பண்ணிட்டாங்க. லைக் கண்டினியூஷனாவோ இல்ல ஒரு கிளிப் ஹேங்கராவோ அப்படி இல்லாம இதுதான் ரீபர்த்தோட உள்ள கான்செப்ட் அண்ட் இதோட அப்படியே எண்டோ பண்ணிட்டாங்க. பட் இதுக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல இன்கேஸ் அவங்க எதிர்பார்க்காம கலெக்ஷன்ஸ் எல்லாம் போனா கண்டிப்பா அதை நெக்ஸ்ட் கண்டினியூஷன் அப்படியே கொண்டு வருவாங்க. அண்ட் இப்போதைக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல பார்த்தோம்னு வச்சேன், ஆக்சுவலி நம்ம ஸ்கார்லெட் ஜோஹான்சன் உங்க எல்லாருக்குமே தெரியும், அவங்க பயங்கரமான ஆக்டர்ஸ் தான். நிறைய மூவிஸ் நடிச்சிருக்காங்க. மெயினாவே ஆக்ஷனான மூவிஸ்ல தான் இருப்பாங்க. பட் அகைன் இந்த படத்துல இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் வந்து அவங்க கொஞ்சம் அன்ஈஸின்னு சொல்றதோட அது வந்து பார்க்கும்போது அவங்க ஏதோ சைட் கேரக்டரா தான் யூஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் நம்ம மார்ஷாலியும் தான். ஏன்னா இவரும் நம்ம நிறைய ஆக்ஷன் பேக்கான மூவிஸை பார்த்திருக்கோம். பட் இந்த படத்துலயும் அவர் தான் அவரோட டீசென்டான ஒரு ரோலை வந்து பெர்ஃபெக்ட்ல இதுதான் அவங்க ரோலு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் அதை கொஞ்சம் பெர்ஃபெக்டா பண்ணிட்டாரு. அண்ட் மிச்சம் இருக்க இன்னும் நிறைய சைட் கேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லபடியா தான் இருக்கு. பட் எல்லாருக்கும் அந்த ஸ்கிரீன் டைம் வைஸ்ல வைக்கணும்னு வச்சுன்னா கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா மெயின் ஃபோக்கஸ் வந்து அங்க இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஆள் இருக்காரு. ஸோ அதை காமிக்கும் போது அது கொஞ்சம் ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல நல்லபடியா இருந்தது. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், சில ஹைபிரிட் டிசைன்ஸ் எல்லாம் உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க அந்த டைனோசர்ஸோட. அதுவும் வந்து நல்லா கொஞ்சம் சூப்பரா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் புதுசா பாக்குற மாதிரி நம்மளுக்கு லேசா அந்த ஃபீல் ஆகும்.
சோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான் இது. ஓகேங்களா, ஸ்டோரியில ரொம்ப பெரிய எஃபர்ட்லாம் கிடையாது. சில அடிஷனலான எலிமெண்ட்ஸ்லாம் உள்ள ஆட் பண்ணி ஸ்டோரியை கொஞ்சம் சொதப்பின மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகும். பிளஸ் சில இடத்துல கொஞ்சம் கிரிஞ்சான ஒரு விஷுவல்ஸாவும் சரி, பிளஸ் அட் த சேம் டைம் அது வந்து தேவையில்லாததையா அதை ஏன் உள்ள ஆட் பண்ணாங்கன்னு எனக்கும் புரியல. பட் சில கிரிஞ்சான மூமெண்ட்ஸ்லாம் வரும், அதான் நம்மளுக்கே கொஞ்சம் காண்டாகும். பட் இன்னொரு பக்கம் நம்ம டைனோசர்ஸ் எல்லாம் அதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியும் இருக்கும். ஏன்னா அதுக்கு என்ன நடக்கும் போது நம்மளுக்கும் தெரியும். இது வந்து என்டையர் டைனோசர்ஸ் எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ பட் அது நீங்க படத்துல சில இடத்துல பார்க்கும்போது கண்டிப்பா அதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா, இதுதான் என் மூவி. இன்கேஸ் நீங்க வந்து கொஞ்சம் ஜுராசிக் வேர்ல்டோட லவ்வர்ஸாவும் சரி, அண்ட் அட் த சேம் டைம் உங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி ஒரு மூவியை பார்க்கலாம் தியேட்டர்ல. இது டைனோசர்ஸ் எல்லாம் இருக்கணும், ரொம்ப ஸ்டோரி எல்லாம் எதிர்பார்க்காதீங்க, பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதிர்பார்க்காதீங்க. பட் இதை நீங்க என்ஜாய் பண்ணி ஒரு விஷுவல் வைஸாவும் பார்க்கணும்னா டெஃபினட்டா நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். இப்போதைக்கு ப்ளே தமிழ் ரேட்டிங் 6.5 அவுட் ஆஃப் 10. படத்தோட நெகட்டிவ் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரி வைஸா கொஞ்சம் லேக் ஆனது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா இடத்துல என்ன சீன் நடக்குதோ அது பின்னாடி வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆட்டம் ஒன்று போயிட்டு இருக்கும். எதுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படிதான் எனக்கும் பர்சனலா இருந்தது. ஏன்னா இப்ப இருக்க எல்லாருமே புரியும் அது ஈஸியா. பட் அஸ் ஒரு ஃப்ரெஷ் ஆடியன்ஸா வந்தா அவங்களுக்கு இது எதுவுமே தெரியாதுல்ல. ஸோ மேபி அதுக்காக அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் அது கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பிளனேஷனா போயிடுச்சா, ஸோ அது வந்து நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. சில இடம் போது லைக் நம்மளா வந்து அதை கெஸ் பண்ணி நம்மளா கண்டுபிடிச்சா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நம்புறேன். பை த வே, நீங்க இன்கேஸ் நீங்க மூவியை பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் எப்படின்றது கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல மூவி தான், புதுசா ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அது கலெக்ஷன் வைஸ் தான் டோட்டல் இருக்கு. நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ஃபிரான்ச்சைஸ் வந்து இன்னும் அதை கண்டினியூ பண்ணுவாங்க. இல்லை திருப்பி இதுக்கு மேல நிறைய ஒர்க்லாம் இருக்கும். பட் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா நம்ம ஜுராசிக் வேர்ல்ட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் ஹாரர் எஃபெக்டை இன்க்ரீஸ் பண்ணணும் தான் நான் எதிர்பார்க்கறேன். எனக்கு இந்த மாதிரி ஃபேமிலி ஆங்கிளாவோ இல்ல கொஞ்சம் சிம்பதி சைட் எல்லாம் இல்லாம அவங்க கொஞ்சம் ராவா காமிச்சாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா டைனோசர்ஸ், டீரெக்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிரெடேட்டர்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து ஹண்ட் பண்றதுக்கு தான் இருக்காங்க. ஸோ அதை வந்து அவ்வளவு ப்ரூட்டலா காமிச்சா அதுதான் இன்னும் விஷுவல்ஸ்ல பயங்கரமா ஒண்ணு கிரியேட் ஆகும். அந்த ஹாரர் எஃபெக்ட் ஒண்ணு இருக்கும். ஸோ பாப்போம், மேபி ஃபியூச்சர்ல இன்கேஸ் அவங்க இந்த விஷயத்த கொஞ்சம் நோட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு பயங்கரமான மூவியை கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும். அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அது ஒரு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.